வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். மீண்டும் தாயகத்தில் இருந்து குறிப்பாக மலையகம் சார்ந்த ஒரு விடயம் தொடர்பாக உரையாட இருக்கின்றோம். அண்மை காலமாக மலையகத்தில் ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பில் அப்பகுதிகளில் மீளவும் அங்கு மக்கள் வாழலாமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல்வாதிகளும் பல்வேறு சமூக வலைத்தளங்களிலையும் மலையக மக்களை வடக்குக்கு குடியமர்த்தலாம் என்ற எண்ணப்பாடுகளும் பல்வேறு வெளிப்பாடுகள் இருக்கின்றன. இது தொடர்பில் மலையகத்தைச் சேர்ந்த பலருக்கும் அறிந்த எழுத்தாளர் மற்றும் பெண் ஆளுமை எஸ்தர் லோகநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். தேசநெட்டுக்கு புதியவராக இருந்தாலும் இலக்கிய உலகிலும் சர்வதேச புலம்பெயர் சூழலிலும் நன்கு அறியப்பட்டவர். வணக்கம் எஸ்தர். வணக்கம் திரு ஜெயபால் அவர்களே. வணக்கம் தேசம் நெட். இந்த மலையகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தத்தை நீங்கள் அந்த மலைய பகுதியை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது இந்த அனர்த்தத்தினுடைய மோசமத்தை எவ்வளவு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்குது மலையகத்துல? கிட்டத்தட்ட ஒரு மனித பேரழிவையும் ஒரு சொத்து பேரழிவையும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிட்வா புயலால் ஏற்படுத்தப்பட்டதான இந்த அழிவு இலங்கையில் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனித அவலம் என்றுதான் சொல்ல வேண்டும். மலையகத்தில் ஏற்பட்ட இந்த இழப்பு ஒரு பெரிய மனித அவலத்தை தான் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக மலையகம் என்றதான இந்த நேரத்துல இந்த புயல், இந்த மலை இதுவரை காலமும், அதாவது 200 வருடங்களுக்கு ஏற்படாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சில கிராமங்களே அப்படியே அள்ளுப்பட்டு போயிட்டு. நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது, நான் தொடர்ச்சியாக இந்த மலையகத்துக்குள் இருக்கிற ஒரு ஆள் என்ற அடிப்படையிலும், மலையகத்துக்குள் பிரவேசித்து நான் பயணப்பட்ட ஒரு நபர் என்ற அடிப்படையிலும் முற்றும் முழுதுமான ஒரு தோட்டங்களே இப்ப மண்ணுக்குள் அந்த இடமே இல்லாமலே போய்விட்டது. அதாவது தோட்டங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது நயமறைகள், மனித குடியிருப்புகள், தோட்ட தொழிலாளி குடியிருப்புகளே இருந்த தடையமே இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இவ்வளவு காலமும் சில மண் சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றன. அதை இவ்வளவு காலம் நாங்கள் பார்த்த விதத்துக்கும் இந்த டிக்மா புயலுக்கு பிறகு நாங்கள் பார்க்கின்ற பார்வை முற்றுமுழுதாக ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது ஏன்? ஆமா, நிச்சயமா அது 100% ஒரு வித்தியாசமான பார்வை. என்றால் வளமையாக மலையகத்தில் ஒரு மண் சரிவோ மண் வெள்ளமோ அவ்வப்போது ஏற்படுவது பருவமழைகளுக்கு ஏற்பட்டது உண்டு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பதுளை மாவட்டம் மத்திய மலைநாடுல சில பிரதேசங்கள் கேகாலை, ரத்தினபுரி இந்த மாதிரியான பிரதேசங்களை மழை காலங்கள்ல மண்ணரிப்போ பாரிய வெள்ளமோ ஏற்படுற சூழல் இருந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல. அது இந்த நாடு அந்த பாரிய சூழலையும் பாரிய இடரையும் எதிர்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 200 வருடங்களுக்கு பிறகு, அதாவது உங்களுக்கு தெரியும் 2010 நினைக்கிறேன், 2011ஆம் ஆண்டு இருக்கும் மீறிய பொத்த சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? பதுளையில் அந்த மீறிய பொத்த சம்பவத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு பாரிய ஒரு மனித அவலம், மண் சரிவு, நில இழப்பு, வெள்ளப்பெருக்கு, மனித குடியிருப்புகள் மீது பெரும் மலைகள் சரிந்தது இது ஒரு முக்கியமான விடயமாக நான் கருதுகிறேன். இந்த அனர்த்தத்துக்கு பிறகு, இந்த 2025ஆம் ஆண்டு அனர்த்தத்துக்கு பிறகு மலையகத்துல மக்கள் வாழலாமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுற அளவுக்கு ஏன் இது வந்திருக்கு? இப்ப நிச்சயமாக ஜெயவான், இது எல்லோருடைய மனங்களிலும் விழுந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. இது உங்களுடைய மனங்கள் மட்டுமல்ல, சர்வதேசத்தில் இருக்கிறதான மக்களுடைய, தமிழ் பேசும் மக்கள் மாத்திரமல்ல, சர்வதேசமே இந்த மத்திய மலைநாடுன்றதான இலங்கையில இருந்து ஐலண்ட்ஸ் பகுதிகள் மத்திய மலைநாடுன்றதான இந்த பகுதி உலகத்திலேயே மிகவும் பாரதூரமான ஒரு அமைப்பாக அடையாளமிடப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இந்த 1815ஆம் ஆண்டு தான் முழுக்க பிரித்தானியால் மத்திய மலைநாடு முழு இலங்கை கைப்பற்றப்பட்டது. ஏன் என்று சொன்னா, மத்திய மலைநாடு இலகுவாக அந்த ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் அடைய முடியவில்லை. காரணம் அங்க இருக்கதான மலைகள், அங்க இருக்கதான நீர்வீழ்ச்சிகள், அங்க இருக்கதான பாதைகள் எல்லாம் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆகவே அது ஒரு உயிர் பல்வகை தன்மையுடன் மாபெரும் காடாகத்தான் இருந்தது. ஆகவே இந்த ஏகாதிபத்தியவாதிகள், இந்த பிரித்தானிய காலனித்துவத்து என்னைக்கு இலங்கையை கைப்பற்றியதோ
இன்றைக்கு அந்த மலையகத்தில் அதாவது கண்டி பகுதியில் காலடி வைத்தாலோ அன்றே அந்த அந்த மலைகளுக்கும் அந்த மக்கள் அந்த மண்ணுக்கும் வந்து ஆபத்து என்று முடிவாகிவிட்டது. இப்பொழுது 200 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் அங்குள்ள மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வை இந்த இடத்துல நிறுத்திக் கொள்ள முடியுமா? முற்று முழுதுமாக இந்த இடத்துல கைவிடப்பட்டு ஒரு அனாதைகளாக நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு இந்த ஏகாதிபத்தியவாதிகள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஒழிய இன்று அந்த மக்கள் அந்த இடத்தில் வாழக்கூடியதான ஒரு துப்புரவான சூழலையும் இல்லாமலே ஆக்கிவிட்டார்கள். இலங்கையை ஐரோப்பியர் கைப்பற்ற முனைந்த பொழுதிலும் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியல. கடைசியா நீங்கள் குறிப்பிட்டது போல ஆங்கிலேயர் தான் அத கண்டி ராஜ்யத்தை பிற்காலத்துல கைப்பற்றக்கூடியதாக இருந்திருக்குது. அப்ப கிட்டத்தட்ட அது இந்த இயற்கை அமைப்பு தான் கண்டி ராஜ்யத்தை காப்பாற்றி வச்சிருந்திருக்கு. மிகவும் ஒரு சிரமப்பட்டுதான் ஆங்கிலேயர்களால் அந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றப்பட்டது. போர்த்துகேரோ ஒல்லாந்தரோ பிரித்தானியோ கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாது, கண்டி ராசதானியை கைப்பற்ற முடியாது. காரணம் வந்து அங்கு ஏற்பட்ட அந்த கொரில்லா போர் முறைகள் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், மறைந்திருந்து தாக்குறது. இந்த மறைந்திருந்து தாக்குதல் வந்து எப்படி உருவாகுது? பெரிய பெரிய மலைகள். இப்ப நீங்க வந்து இப்ப என்னோட நீங்க அட்டனுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கண்டில வந்து பெரும் மலைகள் இருக்குது. என்ன சொன்னா ஹந்தான் என்ற ஒரு மலை இருக்கு. நமனுக்கொலை நக்கில்ஸ் தான் நமனுக்கொலை என்று சொல்வார்கள். நமனுக்கொலை என்று இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும், அந்த அஸ்ரப் வந்து இறந்து போறார். அந்த ஒரு மலை ஒன்று, ஒரு பெரிய மலையில இறந்து போறார் அஸ்ரப், முன்னாள் அமைச்சர். அவர் சென்ற அந்த மலைக்கு ஒரு பெயர் ஒன்று, அந்த பெயரை மறந்து விட்டேன். அந்த மலை கூட மிகப்பெரிய மலை. அது மட்டும் இல்ல, இலங்கையிலே மிகப்பெரிய மலை எங்க இருக்கிறது? பீதுர்தாலகரமல் நூரேலியா மாவட்டத்துல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிவனொளிபாத மலை எங்க இருக்கிறது? அது வந்து மத்திய மலைநாடு மஸ்கேலியாவில் இருக்கிறது. ஆகவே இப்படியாப்பட்ட சுற்றும் ஒரு கடலை வந்து இலங்கை சூழ்ந்தது போல மலையகத்தை சுற்றி இருக்கிறது பெரும் மலைகள். அந்த மலைகளை வந்து தான் இந்த கண்டி ராசதானியை வந்து ஆங்கிலிருந்து காப்பாற்றியது. அந்த இவர்கள் வர முதல், அதாவது காலனித்துவவாதிகள் ஆங்கிலேயர் வந்து தேயிலை தோட்டங்களை அமைக்க முதல், அப்ப இந்த மலைநாட்டுல மக்கள் குடியிருக்க இல்லையா? மலைநாட்டுல குடியிருந்தார்கள். இது நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள் ஜெயபாலன். அதாவது கண்டி ராஜ்யத்துல வந்து உங்களுக்கு தெரியும், கண்டி மாவட்டத்துல வந்து கேகாலம் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கண்டி பிரதேசங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து கண்டிய சிங்களவர்கள். சரியா? அவர்கள் மிகவும் வலுவான கண்டிய மரபுகளை பேணக்கூடிய, சிங்களம் பேசக்கூடிய, தங்களுடைய சிங்கள மரபுரியை பாதுகாக்கக்கூடிய தனித்துவமான கண்டிய சிங்களவர்கள் தான் அங்க இருந்தார்கள். அப்ப கண்டிய வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பிறகு அவர்கள் வந்து கண்டியில வந்து ஒரு தீர்மானத்தை போட்டார்கள், இங்கு வந்து கோப்பி பயிரிடலாம் என்று சொல்லி. இப்ப அவர்களுக்கு இந்த அதாவது இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்த நிலத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு வாய் ஊறுது. எப்படி வாய் ஊறுது? அடடா, நம்ம வந்து இந்த இடங்கள்ல வந்து கோப்பி பயிரலாம். இப்ப உங்களுக்கு தெரியுமா, இப்ப என்னுடைய வீட்டு தோட்டத்துல வந்து நாங்க கோப்பி பயிரிட்டு இருக்கிறோம். ஒரு 10 செடி கோப்பி செடி இருக்கிறது. எல்லோருடைய வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 செடி கோப்பி வளரக்கூடிய சூழல் இருந்தது. ஏன்னா இப்ப அங்க வந்து கோப்பி சூழல் குளிர் பிரதேசமும் சாதுவான ஒரு வெப்பநிலையும் கோப்பிக்கான அந்த காலநிலை இருந்திருக்கு. அப்ப ஆரம்பத்துல வந்து கோப்பியை போட்டு சிங்களவர்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. யாரு? வெள்ளைக்காரன். அப்ப அவன் சொல்லிட்டாங்க, சிங்களர் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அதாவது அவங்கள்ட்ட வந்து சிங்களவர்கள் வந்து வயல்கள் இருக்குது. சிங்களர்கள் வயல்கள் செய்துகிட்டு இருந்தாங்க, நெச்சைக்கு செய்துட்டு இருந்தாங்க, தென்னை அவங்களுக்கு இருந்தது, அவங்க வீட்டு தோட்டங்கள் செய்துட்டு இருந்தாங்க, கால்நடைகள் இருந்தது. அப்ப அதனால வந்து அவங்க வந்து இந்த கோப்பி தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு அவங்களால முடியாத பட்சத்துலதான் தென்னிந்தியாவிலிருந்து மக்களை கொண்டு வரதுக்குரிய ஒரு திட்டத்தை வந்து இந்த ஆங்கிலோ இந்திய கம்பெனிகள், கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து திட்டமிடுது. அந்த திட்டத்துல வந்தவர்கள் தான் இந்த கூலித்தொழிலாளர்களாக இந்த மலையக மக்கள். அந்த கண்டி சிங்களவர்கள் என்று சொல்கின்ற பொழுது பெரும்பாலும் இலங்கையில சிங்கள பகுதியிலையும் இந்த சாதிய முறை ஒன்று இருக்குது. அது அவ்வளவு தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற அளவுக்கு அவ்வளவு வெறித்தனமாக இல்லாட்டிலும் ஒரு பெருமையாக பேசுகின்ற ஒரு போக்கு இருக்குதான் கண்டிய சிங்களவர்கள் என்று சொல்றது. நான் வேலை செய்யற நண்பர்கள், நான் அங்க கண்டியில் பேராதன பல்கலைக்கழகத்துல படிக்கும் போதெல்லாம் நிறைய கண்டிய சிங்களவர்களை பழகி இருக்கிறேன். இப்ப கூட கண்டி சிங்களவர்கள் எங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அதாவது கடுகண்ணாவில, கட்டுகஸ்தட்ட முதலான இடங்களில் எங்க நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த யாழ்ப்பாணத்து சாதியை போடுற அந்த வெள்ளாள சாதிகள், இந்த ஒவ்வொரு பிரதேசத்துக்குரிய சாதிய பிரிவுகள் போல
மிகவும் கடுமையான சாதி வந்து கண்டியில இருக்கு. இப்ப அவர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக அல்லது கூலிகளாக வேலை செய்ய மறுக்கிறார்கள். அப்ப அதை தொடர்ந்து ஆனா அவர்கள் வேறு இடங்கள்ல இருந்து உள்ள சிங்களவர்களையோ அல்லது வடக்குல இருக்கிற தமிழர்களையோ கொண்டு வர முயற்சிக்கலையே. காரணம் வந்து அவர்கள் வந்து இந்த நாட்டுக்குரிய சிங்களவர்கள் அவர்கள் வந்து இந்த ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருக்க விரும்பல. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த கோப்பை தோட்டங்களை எங்களால வேலை செய்ய முடியாது, நீ ஏதாவது பாத்துக்க அப்படின்னு கட்டாயமா மறுதளிச்சுட்டாங்க. அப்ப அதனால அவனால ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப அவர்களே கட்டாயப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தான் இந்த ஆங்கிலேயர்கள். ஏன் நாங்க வந்து இந்த தென்னிந்தியா அந்த டைம்ல வந்து தென்னிந்தியாவுல ஒரு பஞ்சம், ஒரு பிரச்சனை, பட்டினி சாவு நடப்பட்டது. இத வந்து என்னது இந்த ஆங்கிலேயர்கள் வந்து மிகவும் ஒரு லாபகரமான ஒரு நோக்கமா பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து வெகு லாபகமா பயன்படுத்தி இது தென்னிந்தியாவில இருந்து ஆளோட்டிகள் மூலம், உங்களுக்கு தெரியும் பெரியாங்கங்காணிகள், கண்டாக்கு, கணக்க பிள்ளைகள் மூலமாக, ஏஜென்ட் மூலமாக இந்த பசப்பு வார்த்தைகளை சொல்றான். எப்படி சொல்றான்? நீ வந்தீங்கன்னா கண்டியில வந்து தேயிலைக்கு அடியில வந்து மாசியும் தேங்காயும் இருக்கு. இது ரொம்ப பிரபல்யமான கதை. மாசி தேங்காய்ன்றது வந்து மாசின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமல்ல, அந்த மால்டீஸ் மாசி, அதாவது மீனை வந்து காய வச்சு மாசின்னு சொல்லுவோம். அந்த மாசியும் தேங்காயும் தான் இருக்குது தேயிலை கடையில, நீ வந்தா உனக்கு கிடைக்கும் சொல்லிதான் அந்த மக்களை வந்து பசப்பு வார்த்தைகளால இந்த இந்த இலங்கை தீவுக்கு அவன் வந்து கூட்டிக்கிட்டு வரான். அந்த வகையில ரப்பரையும் போடுறான், ரப்பர் பயிரிட்டான். உங்களுக்கு தெரிய கேகால மாவட்டங்கள்ல போனீங்கன்னா ரப்பர் இருக்குது. அதாவது அங்க பஞ்ச நிலவினதை பயன்படுத்தி அங்க உள்ள மக்களை இங்க சாட்சி கொண்டு வராங்க. அந்த சாட்சி கொண்டு வரைக்குள்ளேயே பல்வேறு நோய்கள், துன்பங்கள், நோய்வாய்ப்பட்டு பலாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழக்கிறார்கள். அவருடைய பயணமே அது வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது வந்து ஒரு சாவின் பாதை, சாவின் சுவடுகள் தான் அவர்கள் மிதித்து அடுத்தடுத்த ஆக்களா வந்தாங்க. ஏன்னா சில பேர் மண்டையோடுகளை பார்த்து ஃபாலோ பண்ணி வராங்க மாத்தலை வரைக்கும், செத்து போன மண்டோடு. ஏன்னா அவரும் மன்னார் வந்து நடந்துதானே வராங்க, மன்னார் வந்து நடந்துதானே இங்க வராங்க. நாங்கள் இப்ப கதைக்கின்ற காலகட்டம் வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு காலம். அந்த நேரம் மலையக மக்கள் வந்து 200 ஆண்டு, ஆனா நாங்க கதைக்கிற ஆண்டு வந்து அந்த 200க்கு முற்பட்ட காலங்கள் நாங்க சொல்றோம். அப்ப கிட்டத்தட்ட வாகனங்கள், எந்த வாகனங்களும் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. அப்ப அந்த நேரம் இருக்கல, குதிரை வண்டில் மாட்டு வண்டில் தான் இருந்திருக்கும். ஆனால் அவர்களை எல்லாம் அப்படி அனுப்பக்கூடிய வழியில் அவர்கள் பெரும்பாலும் நடந்துதான் அவ்வளவு காலத்தையும் தாண்டி வந்திருக்கிற கரடுமுரடான பாதைகளையும் தாண்டி வந்து இந்த இடங்கள்ல கூடிய. அப்ப அந்த காலகட்டங்கள்ல இவர்கள் வந்த காலகட்டங்கள்ல சிங்கள மக்கள் வந்து இந்த மலைகள்ல இருக்கே, அப்ப தேயிலை தோட்டங்கள், அந்த தோட்டங்கள் அப்படியான இடங்கள்ல அவர்கள் இருக்கே. இது வந்து எல்லாருக்கும் தெளிவான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது நான் வந்து ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்துல படிப்பித்த ஒரு ஆசிரியர் காதர் என்று ஒருத்தர் இருக்கிறார், ப்ரொஃபசர். அவர் இப்ப ஓய்வு பெற்றார். அவர் எனக்கு இந்த கதைகளை சொன்னார். என்னன்னா, கண்டி ராசதானியை சுற்றி சிங்கள கிராமங்கள் இருந்தது. ஆனா மலைகளை குடைந்து கொண்டு இப்பொழுது போகக்கூடிய புதிய பாதைகளும், புதிய இடங்களும், புதிய தேயிலை தோட்டங்களும், புதிய தேயிலை தொழிற்சாலைகளும் வந்து இப்போ தற்போது உருவாக்கப்பட்ட ஒன்று, 200 வருடங்களுக்குள்ள உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் ஒழிய இந்த குடியிருப்புகள் சிங்கள கிராமங்கள் அப்பழுக்கற்ற ஒரு கிராமங்களாக வந்து பாதுகாப்பான கிராமங்களாக கண்டி ராசதானி கீழே இருந்ததுன்னு சொன்னார். அந்த நேரம் அவர்கள் அந்த மலைகள்ல குடியேறலான்றது அந்த அந்த மக்கள் அன்றைக்கே உணர்ந்திருந்தார்கள். அந்த அந்த இடங்கள்ல யாரு ஜெயபாலன், இலங்கை ஆண்ட சகல மன்னர்களும் கண்டிலேயே ஒரு குளத்தை கட்டல, 32,000 குளங்களை கட்டினார்கள் இலங்கையில. நிச்சயமாக தெற்காசியாவிலேயே அதிக கூடின நீர்ப்பாசன திட்டம் உள்ள ஒரு நாடாக இலங்கை இருக்குது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் மத்திய மலைநாட்டுல வந்து அவர்கள் ஒரு குளத்தை கூட கட்டல. ஏன்னா அந்த சாய்வு வடக்கு வந்து ஈ மாதிரி இருக்கும், அந்த சாய்வுன்ற வடக்கு வந்து தலைகீழான ஈ மாதிரி இருக்கும். அப்ப அது வந்து அவர்களுக்கு வந்து அவங்க அந்த நிலத்தோற்றம் வந்து நீர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வடிந்தோடக்கூடிய நிலத்தோற்றம். அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரந்தனிகளை, விக்டோரியா, கொத்மலை, அடுத்து வந்து லக்சபான, நோட்டன் பீச், காசல்ட்ரி முதலான நீர்த்தேக்கங்கள் வந்து பெரிய பெரிய நீர்த்தேக்கங்களை வந்து போயிட்டு வந்து மலைகளை குடைஞ்சு வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அதன் நீர்த்தேக்கங்கள்லாம் என்ன செய்யுது, இந்த மண்ணுகளை வந்து அரிச்சு 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 கொண்டு வந்து வண்டல்களை தான் சேர்த்து வச்சிருக்குது. விளங்குதா உங்களுக்கு? அதாவது மலையில இருந்த காடுகளை இவர்கள் அழித்து தேயிலை தோட்டங்களை செய்தா பிறகு அந்த மண் அரிப்பால அந்த மலைகள் வந்து அந்த உறுதியை இழக்குது.
உறுதியை இழக்குது. காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். அந்த மண் வந்து ஒரு விவசாய, அதாவது ஒரு கட்டடத்துக்கு பொருத்தமற்ற மண், மலையகத்தில் இருக்க மண். அது வந்து உயிர் பல்வகமே காடு. அந்த காட்டு நிலங்கள்ல வந்து நீங்க வீடு கட்டினீங்கன்னு சொன்னா அது ஒரு உறுதியான ஒரு கட்டடமா இருக்காது. காலப்போக்குல அது மண்ணு வந்து அந்த கட்டடத்தை அரிச்சு கட்டடத்தையே சாப்பிட்டு மண்ணையும் அந்த மலையையும் கொண்டு போயிடும். அப்படியான ஒரு சூழல் தான் மலையகத்துல இருந்திருக்கு. அப்ப மலையகத்தையே உடைச்சு மலையகத்தை பெரு உயிர் பண்ண காடுகள், பெருங்காடுகள் அளித்தார்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் வந்து இலங்கை வந்து ஒரு தக்கன மலையகம் அட்டன் வந்து ஒரு தக்கன பீட பூமி. அந்த தக்கன பீட பூமியை முற்று முழுத்துமாக அழித்து குடியிருப்புகளை வந்து அவர்கள், அதாவது பாருங்க ஜெயபாலன், இந்த வெள்ளக்காரன் வந்து காலையில தோட்டத்து லயங்களை பாத்தீங்கன்னா எங்க கதவை திறந்த உடனே என்ன இருக்கும்? தேயிலை தான் இருக்கும். அப்ப காலை எழுந்தவுடனே முகத்தை கழுவாமையும் சாப்பிடாமலும் ஓடி போய் தேயிலையை பறிக்கிற மாதிரி தேயிலை தோட்டங்களை தன் வீட்டு வாசல்லையே பயிரிட்டான். அப்ப என்னத்துக்கு? எல்லாம் ஒரு லாப நோக்கத்துக்காகத்தான். அப்ப இந்த ஒரு பெரியதான ஒரு மனித அவலத்தை வந்து உருவாக்குறதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க ஆரம்பத்துல வந்து இந்த மக்களை கொண்டு வந்து அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அதுக்கு பிறகு வந்து அரசாங்கங்களும் அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்க? இந்த மக்களை வச்சு ஒரு பகடக்காயா பயன்படுத்தினாங்க. என்ன செஞ்சாங்க? இத ஒரு அரசியல் ஆக்கிட்டாங்க. அதாவது நாங்க தொப்புள் கொடி உறவு, இந்திய வம்சாவளி மக்கள், மலையக மக்கள், நீங்க வந்து இந்த மலையக மக்கள் மலைநாட்டுக்குரியவர்கள், உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு மொழி இருக்குது, நீங்க தனித்துவமானவர்கள், உங்களுக்குன்னு ஒரு அரசியல் வேணும், ஆகவே நீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் வேணும் என்று ஒரு மக்கள் கூட்டத்தை ஒரு அரசியல் மயமா மாத்திட்டாங்க. அவர்கள் வந்து ஒரு, நீங்க இதை சொல்றீங்க, இப்ப தொண்டமான் போன்றவர்கள் எடுத்த அரசியல் வந்து தவறானது நினைக்கிறீங்களா? அவர்கள் இல்ல மன்னிக்கணும். அதாவது சௌமியமூர்த்தி தொண்டமானுடைய வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் வைத்துக்கிட்டு தான் இருக்கார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய, அவர் ஒரு கள்ளன், அவர் ஒரு உண்டியல் குலுக்கி அவனால்தான் இந்த மலையக மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டார்கள் என்று சொல்லுகிறதால் சௌமியமூர்த்தி தொண்டமான சொல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதற்கு பிறகு வந்து நிறைய மான்கள் இப்படி இருக்கலாம். ஆனா சௌமியமூர்த்தி தொண்டமான் நான் நேரில் பார்த்தனால், என்னுடைய தகப்பனர் ஒரு தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்கிறார். அவர் தொண்டமானுடைய கட்சியில் வேலை செய்திருக்கிறார். ஆகவே தொண்டமானுடைய சிந்தனைகள் வந்து வேறு விதமாக தந்து, அவர் மலையக மக்களை வந்து பிரஜா உரிமை எடுத்துக் கொடுக்க வேண்டும், அவர்களை கல்வி கற்க வைக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை வசதியா இருக்க வேண்டும் என்று அந்த நேரமே அரசாங்கத்தோடு அவர் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தவர் ஒரு மனிதன். ஆகவே மலையக மக்களுக்கு வந்து சௌமியமூர்த்தி தொண்டமானவர் வந்து எந்த விதமான ஒரு மோசமான ஒரு அரசியல் நிலைப்பாடு இல்லை. ஆனா அவர் இருந்த பிறகு, அவருக்கு பிறகான வந்து அரசியல்வாதிகள் வந்து அவருடைய பெயரை வைத்து மிக மோசமான அரசியல் செய்து நான் கண்ணுடாக பார்த்திருக்கேன். இப்ப மலையக மக்களுக்கு ஒரு கலாச்சாரம், அரசியல் இருக்கு என்று சொல்றீங்களா, அல்லது அப்படி தேவையில்லை அவர்கள் இலங்கை தமிழர்களோட கலக்கலாம் என்று சொல்றீங்களா? அது என்ன எனக்கு புரியல. இப்ப வந்து ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்ன? அவன் மொழிதான். இப்ப நீங்க இப்ப ஒரு லண்டன்ல போயிட்டு உங்களை என்ன கேட்கிறான்? உன்னுடைய நீங்க என்ன யாருன்னு கேட்கிறான்? நீங்க இந்தியனா? நீ தமிழ்னு கேட்கிறான். நீ தமிழா? நீ சிங்களவனா? அப்ப முதலாவது என்ன கேட்கிறான்? நீ வந்து சிங்களவனா தமிழனா தான் மொழியை தான் கேட்கிறான். அடையாளம் மொழிதான் ஐயா. இப்ப நான் இப்ப இங்க இந்தியாவுக்கு போனா இப்ப அவன் கேட்பான் டக்கு, நீ இந்தியா? நீ குஜராத்தியா? நீ மராட்டியா? நீ வந்து மலையாளியா? கேட்கிறான். அப்ப நாங்க என்னத்தான் வந்து அடையாளம் வச்சு சொல்றோம்? தமிழன் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில் நாங்கள் அதை சொல்றோம். மொழிதான் அடிப்படையில் சொல்றோம். அதுக்கு பிறகுதான் எல்லாம் வருது. என்ன நீ வந்து என்ன சமயம், நீ வந்து எந்த இடம், நீ வந்து நீ தமிழா? ரைட். இப்ப நீ டக்குனு ஒருத்தர் வந்து உங்களை வந்து நான் வந்து உங்களை லண்டன்ல சந்திக்கிறேன்னு சொன்னா, ஜெய நீங்க தமிழ் கதைக்கிறீங்க, என்னோட தமிழ் தான் கதைக்கிறீங்க. அப்ப நீங்க திடீர்னு கேட்பீங்க, எஸ்தர் நீங்க வந்து இலங்கையா? ஆமா. தமிழ். நீங்க எந்த இடம்? யாழ்ப்பாணமா மலையகமா தான் கேட்பீங்க. இப்ப என்னுடைய பாசியம் கூட இலகுவா அடையாளப்படுத்த மலையகம் ஒரு இரண்டாம் பட்சமான அடையாளமா போயிடுது. ஆமா. அப்ப அது உண்மைதான். ஏன் சொல்லு பாப்போம். இப்ப இந்த மலையக மக்கள் வந்து தமிழ் பேசும் மக்களா இருந்தாலும் அவர்கள் வந்து காலாகாலமா என்ன சொல்லப்பட்டார்கள்? சிங்களவர்களால வத்து தேவலோ, வத்து தேவலோ தான் சொல்றாங்க. இப்பயும் வத்து கட்டியம் தான் பாராளுமன்றத்திலே சொல்றாங்க. இந்த வத்து தேவலோ, இந்த மலையக தமிழர்கள் அவங்க சொல்றது அப்பன்றி வத்து என்ன தோட்டம். அப்ப தோட்டத்தில் இருக்க தமிழர்கள் தான் சொல்றாங்க. இப்ப யாழ்ப்பாண தமிழ் யாழ்ப்பாண தமிழர்கள் சொல்றாங்க. அப்ப திருப்பி ஆரம்பத்துல மன்னிக்கணும் சொன்னார்கள் கள்ளத்தோணிகள். இவர்கள் தோட்டத்துல தோட்டக்காட்டான்கள்.
இவர்கள் வந்து தேயிலை தொழிலாளர்கள் இப்படி என்ற அடையாளத்தில் தான் இந்த மலையக மக்களை வச்சிருக்கார்கள் ஒன்றி அவர்களுக்குடைய அடையாளம் வந்து என்னன்னு சொன்னா அவர்கள் வந்து தொழிலாளிகள், இந்த தேசத்தின் இலங்கை தேசத்தின் ஒரு கூலி தொழிலாளர்களுக்கு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தவர்கள் உண்மையிலேயே. அது முதுகெலும்பு என்ன பின்னுக்கு தான் இருக்குது. அவர்களுக்கு முகங்களே இல்லையா ஐயா, முதுகெலும்பே இல்லையா அவங்களுக்கு. இலங்கையின் நீங்க சொல்ற விஷயம் நான் ஒத்துக்கிறேன், இலங்கையின் பொருளாதாரத்துக்கு அவர்கள் முதுகெலும்பா இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை. முதுகெலும்பு இல்லை. ஏண்டா அவர்கள் வந்து காலாகாலத்துக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு அடிமைப்பட்டும், வருகிற அரசாங்கங்களுக்கு அடிமைப்பட்டும், குறிப்பாக தொழிற்சங்கவாதிகளுக்கு அடிமைப்பட்டும் போன மக்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒழிய அவர்கள் தங்களுடைய இப்ப பாத்தீங்கன்னா ஜெயவாரன் இந்த மனித அவலங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க சொன்னீங்கன்னா குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறதான மலைக கண்டி கலகா திஸ்பண்ண பதுல என்ன போடைஸ் அக்கரப்பத்தின டயகம இந்த மாதிரியான இடங்களை நீங்க வளர்ப்பன குறிப்பா கண்டிப்புற மாவட்டத்துல இருக்கதான் நிறைய தோட்டங்கள் இன்னைக்கு மண்ணுக்குள்ள போயிட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா இப்ப நீங்க உங்களுக்கு மாத்திரையில இருந்து நீங்க உள்ளுக்கு போனீங்கன்னா மாத்திரை நிறைய இந்த முறக்கந்த நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துல இருந்த தேயிலை தோட்டங்கள்லாம் இப்ப இன்னைக்கு அடையாளம் இல்லாம போயிட்டு. இப்ப இந்த மக்களோட குடியிருப்புகள் வந்து நீங்க ஒரு அரசியலை பார்க்கணும். இப்ப மலையகத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அன்று கட்டப்பட்ட லயங்கள் தான் இன்னைக்கு இருக்குது. நாங்கள் லயங்களை மாற்றி அமைக்கிறோம், குடியிருப்புகளை மாற்றுகிறோம், உங்களுக்கு வீட்டு திட்டம் தரம் என்று அவங்க வந்து அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்கள்ல சொன்ன விடயங்கள் எத்தனை வந்து நீங்க 100க்கு ஒரு 80% நிறைவேற்றிருக்கிறார் எந்த அரசியல்வாதிகளும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அட்டன்ல இருந்து நீங்க வந்து புறப்பட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க கரோலினான்னு ஒரு எஸ்டேட் வரும். அந்த கரோலினா எஸ்டேட்ல ஜெயபாலன் ஒரு மாடி வீடு திட்டம் கொண்டு வந்தார்கள். சரியா? அதாவது ஒரு மாடி வீட்டு திட்டத்தை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த உங்களுக்கு குடியிருப்புகள் வந்து லயங்களா இருக்குது, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க ஒரு மாடி வீட்டு திட்டத்தை ஆயத்தப்படுத்த சொல்லி ஒரு கீரை ஒரு வீடு மேல ஒரு வீடு, அதாவது லயத்துக்கு மேல ஒரு லயம் கட்டினார்கள். லயத்துக்கு மேல ஒரு லயம். அந்த லயத்து வீட்டுல ஒரு செத்தனுடைய ஒரு பிணப்பட்டியை கூட வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை. அதாவது இப்ப பிற்காலத்துல கட்டப்பட்ட வீடுகள்ல கூட பிற்காலத்துல கட்டப்பட்ட வீடு லயத்துக்கு மேல லயத்தை கட்டிட்டான். அப்ப அந்த குடியிருப்புகளை போய் நின்று யோசிச்சு பார்த்தா இந்த குடியிருப்புகள்ல இந்த அரசியல்வாதிகளோ இந்த அரசாங்கத்துல அங்க வைக்கிறதான எந்த அமைச்சரோ இந்த மக்களுக்கு விடுதலை தரக்கூடிய சொல்ல ஈவன் வடக்கு கிழக்குல இருக்கிற ஒரு அரசியல்வாதிகளோ ஒரு நாளாவது அந்த வீட்டுல இருக்க முடியுமா? அந்த வீட்டுல அமர்ந்து சாப்பிடத்தான் முடியுமா? அப்ப இவர்களுடைய உழைப்பை மட்டும் சுரண்டி 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 தேசத்தின் முதுகெலும்பு இந்த பொருளாதாரம் என்று சொன்ன அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு மண்ணுக்குள்ள மண்ணா போயிட்டது. இதுக்கு யாருக்கு பதில் சொல்ல போகிறாங்க? அடுத்து பெரும்பாலான லயன்கள்ல மலசல கூடங்களே இல்லாத நிலையும். இப்ப நீங்க இந்த லண்டன்ல நாளைக்கு ஒரு டிக்கெட்டை போட்டுட்டு இலங்கைக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை வந்து எங்க கூட்டிட்டு போவேன், என்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு போனேன்னா கிட்டத்தட்ட என்னுடைய வயசுக்கு 40 வருடமாக ஒரு மலசல கூடம் இல்லாம இருக்கிறாங்க. நான் சிறுவர்களா இருந்து இப்போ எனக்கு 40 வயது. இப்ப இந்த 40 வருட காலமாக மலசல கூடங்கள் இல்லாத மக்களை வந்து ஆத்துக்கு தான் போறாங்க. நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும் பொழுது நாங்கள் வந்து மரங்களை வெட்டி கொண்டு நாங்கள் விறகுகளை வெட்டி கொண்டு காடு வழியாக இருந்து அந்த தேயிலை காடு வழியாக நடந்து வரும். குடியிருப்புகளுக்கு அண்மையில் இருக்கிற தேயிலை காடுகள் வழியாக நடந்து வரும்பொழுது அந்த தேயிலை காட்டுகளுக்கு போறதுக்கு எங்களுக்கு கால் கூசும், அவ்வளவு மனம் இருக்கும். சுடுகாட்டுக்கு ஒரு பிணத்தை போயிட்டு புதைக்கிறதுக்கு வந்து எல்லாம் ஐயரவு போடுவார்கள். ஏன்னா சுடுகாட்டு பக்கத்துல எல்லாம் வந்து மலங்கள் கழித்திருப்பார்கள். ஒரு மனிதனை கூட ஒரு நிம்மதியா கொண்டு போயிட்டு புதைக்கக்கூடிய இல்லாம ஒரு மலசல கூடம்ன்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஜெயபாலன். அந்த மலசல கூடத்தை கூட இந்த மக்களுக்கு தர முடியாத ஒரு தகுதியான ஒரு குடியிருப்புகளை உருவாக்க முடியாத அரசாங்கங்கள் தான் இத்தனை வருட ஆட்சிகள் கூட இந்த மலையக மக்களை வைத்திருந்தாங்க. இன்று அவர்கள் நிவாரணம் கொடுக்கிறார்கள், இன்று நாங்கள் உங்களுக்கு வீடு தருகிறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கதை முடிஞ்ச பிறகு நீ கதையை ஆரம்பிக்கிறது, கதை நீ ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரச்சனை முருகாவை நீ கதையை ஆரம்பிச்சிருக்கமே. அவர்கள் வந்து மீறிய பொத்தையில வந்து மழை வந்து இருந்து இத்தனை உயிர்கள் போகப்பட்டது. மீறிய பொத்தையிலிருந்து பதுளை மாவட்டம் தான் அதிகமாக பாதிக்கப்படுற மண்ணிழப்புக்குரிய பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்பட்டுதான் அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்? ஒரு கோலிங் கொடுத்திருக்கணும், விருப்பமானவர்கள் வடகிழக்குக்கு வா, விருப்பமானவர்கள் இந்த உங்களுக்கு ஒரு நிலங்கள் எங்க வேணும் என்று சொல்லுங்க. நாங்க அப்போ ஒரு வீட்டு திட்டத்தை இந்தியாவோட கழிச்சிருந்தால் கூட
அவர்கள் இந்த கை கொடுத்திருப்பார்கள். இப்பதானே இந்த குரல்கள் எழும்புது. அன்றைய காலகட்டத்துல வடக்குல இருந்த தமிழர்கள் கூட அதுக்கான அழைப்பை விடுக்கியது அந்த நேரத்திலே. என்னென்னால் அது இப்படிதானே, இலங்கையில இருக்கின்ற சனத்தொகை அடர்த்தி குறைந்த 5 மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்கள் வடக்குல இருக்குது. அதாவது இலங்கையின் நிலப்பரப்புல 3ல் ஒரு பகுதியை நாங்கள் வச்சிருக்கிறோம் வடக்கு கிழக்கு. மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா போன்ற 4 மாவட்டங்களும் சனத்தொகை மிக அடர்த்தி குறைந்த மாவட்டங்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு குறைவாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். வெத்து நிலங்கள் தான் கிடக்குது. அங்க நிலங்கள் வந்து கேட்பாரட்டு, கவரி பாரட்டு தான் கிடக்குது. இன்னைக்கு அதை விட குறிப்பாக வடக்குல பார்த்தோம்னா, வடக்குல உள்ள சனத்தொகையில 60% இன்றைக்கு மலைய தமிழர்கள் தான். நிச்சயமா காலகட்டங்கள்ல வந்தவர்கள். ஜெயபாலன் அந்த காந்தியம் என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று தெரியுமா? வெளிப்படைச்ச சிறைச்சாலை கூட அந்த டாக்டர் செத்து போறாங்க, மிஸ்டர் துரை என்று சொல்லி ஒரு அந்த வெளிப்பட ராஜரட்னம், டாக்டர் ராஜரட்னம் அவர் கூட அவரும் இந்த காந்தியம் என்றதான அமைப்புல வந்து சில டேவிட் தெரியுமா உங்களுக்கு? அவர் அண்மையில் தான் இறந்து போனார். அப்ப அவர்களும் சேர்ந்து வந்து இந்த மலையக மக்களை வந்து அங்க வந்த மலையக மக்களுக்குரிய காணிகள் எடுத்து கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு நடைமுறை ஒன்று இருந்தது. என்னன்னா, அந்த எல்லை கிராமங்களை காப்பாற்றுகிறவர்களாக மலையக மக்கள் தான் அந்த காலத்துல இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க வந்து கந்தலாயில இருந்து திருகோணமலை அபயபுரம் வரைக்கும் இருக்கிறதான பாதைகளை வந்து முழு சிங்கள மக்கள் தான் வச்சிருக்கிறாங்க. 2 பக்கத்திலயும் சிங்களவர்கள் தான் இப்ப இருக்கிறாங்க. இப்ப அதாவது நீங்க கந்தலாயில இருந்து நீங்க ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி திருகோணமலை அபயபுரம் சந்திக்கு வரும் வரைக்கும் முழுக்கதான பாதைகள் இருமரங்க யார் வச்சிருக்காங்கன்னு சொன்னா சிங்களவர்கள் தான் வைத்திருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து அந்த இடங்கள் வந்து சும்மா அந்த பாதை 2 மடங்குல வந்து யாருமே குடியிருக்கிற தமிழர்கள் தமிழர்கள் உள்கிராமங்களை தான் இருந்தாங்க. விளாங்குளம், கப்பல் துறை, முத்துநகர் அந்த மாதிரியான இடங்களை தான் தமிழர்களும் இஸ்லாமியர் இருந்தாங்க. அப்ப வந்தவர்கள் வந்து இந்த பாதையோரங்களை வந்து பிடிச்சு வந்து அதுல குடியிருக்க இப்பதான் வந்து அவர்களுடைய பெரிய பெரிய குடியிருப்புகளாக மாறிவிட்டது. இப்ப என்னன்னா, நீங்க குறிப்பிட்ட இந்த மலைய தமிழர்களுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் நான் எப்போக்கா வாசிச்ச ஞாபகம் இருக்குது. என்றால் என்றைக்கு மலைய தமிழர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேறுகின்றார்களோ அன்றைக்குத்தான் அவர்கள் முன்னேற முடியும் என்றது. நிச்சயமா. இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்ப தோட்டத்தை விட்டு நான் வெளியே வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாதைக்குள்ள போனது. இப்ப நான் ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ள இருந்ததுன்னா நான் ஒரு தேயிலை தொழிலாளியா தான் இருந்திருப்பேன். அது நிச்சயம் 100க்கு. இல்லாட்டி நான் ஒரு கொழும்புல ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்திருப்பேன், ஒரு ஆடு தொழிற்சாலையில வேலை செய்வேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு சாதி இந்த அளவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னால வந்து கற்று ஒரு நல்ல நிலைமைக்கு என்னால வந்திருக்கிறாரு. நான் அந்த டைம்லயே என்னுடைய தாயார் சொல்லுவா, இந்த கெட்டு பட்டணம் சேரு சொல்லுவான். அதாவது ஜெயபாலன் பட்டணத்துக்கு போயிரு. இப்ப வந்து நான் வந்து இந்தியாவில போய் இந்த 1 மாதம் வந்து பெங்களூர்ல இருந்தேன். அந்த நகரத்தை பார்த்த உடனே அந்த அந்த பழமொழி உண்மையா இருக்கு. இந்த ஊர்ல வந்து இந்த மக்கள் இவ்வளவு வசதியா வாழ்றானே, எல்லாருக்கும் தொழில் இருக்கு, எல்லாரும் ஆங்கிலம் கதைக்கிறார்கள், எல்லாருடைய கல்வி வளர்ச்சி இருக்கு, ஏன் எங்களால மட்டும் அது முடியாம இருக்கு? நாங்கள் ஏன் ஒரு கட்டுப்பட்டுத்தனமா ஒரு இடத்துல அடக்கப்பட்டிருக்கோம்? இதுக்கு என்ன காரணம்? எங்களால இருந்து வெளியே வர முடியாதா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறி. இல்ல இப்ப என்னன்னா, வரலாற்று நாங்கள் பின்னோக்கி பார்த்தோம்னா சொல்றாங்க, ஆப்பிரிக்காவில இருந்து உருவான மனித குலம் ஐரோப்பாவை வாரத்துக்கு 200 ஆண்டுகள் எடுத்துன்னு சொல்றாங்க. இந்தியாவில இருந்து மலையத்துக்கு வந்த தமிழர்கள் அந்த மலையில இருந்து இறங்கி கீழே வாரத்துக்கு இன்னும் ஒரு 200 ஆண்டுகள் எடுத்திருக்கு போல இருக்கு. இப்பதான் நாங்கள் அதை பற்றியே யோசிக்கிறோம். அவர்களை அந்த இடத்துல இருந்து சமதரைக்கு கொண்டு வரணும் என்ற எண்ணம் இப்பதான். நிச்சயமா நாகரிகங்கள் எங்க தோன்றியது? நாகரிகம் சமவெளிகள் தான் தோன்றியது. அப்ப நாகரிகங்களை கொண்டு போய் காட்டுக்குள்ளேயோ ஒரு இமயமலையிலயோ இல்ல வந்து சிங்கராஜ வனத்திலயோ வச்சிருக்கலாமே. இப்ப சிங்கராஜ வனத்தை வந்து இலங்கையில பாதுகாக்கப்பட்ட வனம் சொல்றீங்க, இந்த இலங்கை சோமாவதி வந்து பாதுகாக்கப்பட்ட வலயம் என்று சொல்றீங்க. ஆகவே இந்த மாதிரி இடங்களை வந்து நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கும் பொழுது இந்த மலை நாட்டுல வந்து குடியமக்கப்பட்ட இந்த மக்கள் வந்து அவர்கள் எப்படி இந்த மலைகளுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும்? என்ன ஒண்ணு சொல்றேன்னு பாருங்க ஜெயபாலன், இந்த மலைகளுக்குள்ள இருக்கிறதுனால அந்த சிச்சுவேஷன் அந்த ஜியோகிராபிக்கலி பாதைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. ஒன்று. 2வது, இடங்களை அடையக்கூடிய நேரமும் காலமும் வசதியும் ரொம்ப மோசமா இருக்குது. இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவன் வந்து என்னோட கல்வி கற்ற ஒரு உயர்தர கல்வி கற்று ஒரு ஆசிரியர் பணியாற்றிட்டு இருக்கும் போது அவன் வந்து எந்த ஊர்ல இருக்கிறான், புகவந்தலாவா என்ற ஒரு ஊர்ல இருக்கிறான்.
அவனுக்கு திடீர்னு மாரடைப்பு வருது. அவனை வந்து திடீர்னு பொகவந்தலா வைத்தியசாலையில இருந்து கிளங்கன் கொண்டு, அதாவது டிக்கோயா கிளங்கனுக்கு கொண்டுட்டு வரணும். அங்கதான் எங்களுடைய ஆதார வைத்தியசாலை டிக்கோயா இருக்குது. மோடி வந்து அண்மையில திறந்த 2 வருடத்துக்கு முன்னுக்கு திறந்து வைத்த மலையக மக்களுக்குரிய ஒரு வைத்தியசாலை கிளங்கன் என்று இருக்குது. அங்க வந்து வர்றது பொகவந்தலாவில இருந்து கிளங்கனுக்கு வர்றது கிட்டத்தட்ட 45 நிமிஷம் எடுக்கும். ஆனா டாக்டர் சொன்னார், 45 நிமிஷத்துக்கு நீங்க கொண்டு போனா ஆளை காப்பாத்தலாம். ஏன்னா அவனோட நிலைமை ரொம்ப மோசம். அந்த அளவுக்கு பாதை ரொம்ப மோசமா இருக்குது. அப்ப ஒரு உயிருடைய விலை பேசலாங்க. இந்த பாதையால மக்கள் மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க ஜெயபாலன், இந்த இந்த எல்லா பாதைகளையும் பயன்படுத்துறது வந்து தோட்ட கம்பெனிகள் தான். இந்த தோட்ட கம்பெனிகள் தான் தங்களுடைய டிராக்டரை போட்டு அந்த மலை கொழுந்துகளை வந்து ஃபேக்டரிக்கு எடுக்கிறாங்க. பெரிய பெரிய வாகனங்களை ஏத்தி டிராக்டர் லொரிகளை ஏத்தி கொழும்புக்கு அனுப்புறாங்க. அப்ப கூடுதலா யாரும் இந்த தோட்ட பாதைகளை பயன்படுத்துறது? இந்த கம்பெனிக்காரன் தன்னுடைய பயன்படுத்துறான். ஆனா அவன் செய்ய மாட்டான். அந்த தோட்டங்கள்ல வந்து சில பாதைகள் கைவிடப்பட்டு காடு கொண்டு இருக்கிறாங்க. சிறுத்தைகள், மோசமான காட்டு விலங்குகள், அதுக்குள்ள காட்டு பண்டிலாம் அதுல வந்து குட்டி போட்டு அதுல வந்து பெருகி போயிருக்கு. அப்ப அருகில் இருக்க மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? உங்களுடைய பாதைகளை பார்த்தோம்னாலும் அது ஒரு பாதுகாப்பு இல்லாத பாதைகள். ஒரு பஸ் இப்ப உங்களுக்கு தெரியும் கண்ணாலே பாதாளத்துல விழுந்துடுற அளவுக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அண்மை இந்த வருடம் 2 மிகப்பெரிய பஸ் விபத்துகள் மலையகத்துல நடந்தது. ரம்போட அந்த என்ன பதுளையில கிட்டத்தட்ட எத்தனை பேர், 100க்கும் மேற்பட்ட மக்கள் அதுல இறந்து போனாங்க. அப்ப என்ன காரணம்? பாதைகள் இன்னும் படுமோசமா தான் அங்க இருக்குது. ஆகவே இந்த மலையில வந்து இன்னும் மழை பெய்ய 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 இந்த பாதைகளும் தங்களுடைய இருப்ப மாத்திக்குது, மலைகளும் கீழே இறங்கி வரத்தான் செய்யும். அப்ப இனி எதிர்காலத்துல ஒரு வாழ்க்கைன்றது இனிமேல் நினைச்சு பாக்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அது நான் 100% 200% உண்மை. அரசாங்கம் இப்ப ஒரு விஷயம் சொல்லுது இல்ல, என்ன இனிமேல் கட்டிடங்கள் அல்லது குடியிருப்புகள் அமைக்கிறதாக இருந்தால் 100% பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் அமைக்கப்படும். அது ஒண்ணு. இப்ப வந்து அரசாங்க சட்டங்கள் இனி வலுவரும். ஏன் சொல்லுங்க பாப்போம். அதாவது ஜெயபாலன், கடந்த அரசாங்கத்தில் இருந்ததான அரசியல்வாதிகள், அரசு அதிக நிறுவனங்கள், அரசு அமைப்புகள் வந்து ஏதோ ஒரு லேண்ட் ஒண்ணு கட்ட போற சொல்லும் போது ஏதோ ஒரு கையூட்டோ, ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸோ, ஏதோ ஒரு மந்திரியோட ரெக்கமெண்டேஷன்ல வந்து இந்த அனுமதியற்ற கட்டிடங்கள், இப்ப ஜனாதிபதி கூட கேட்டாரு, இந்த கட்டிடங்களை யார் அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான அனுமதி இல்லாத கட்டிடங்களை வந்து, மோசமான கட்டிடங்களை வந்து எங்களுடைய உறவுக்காரங்களுக்காக, சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுல இருக்கணும், நண்பன் பக்கத்து வீட்டுல இருக்கணும், பொண்ணு கொடுத்தவன் பக்கத்து வீட்டுல இருக்கணும், சம்மந்தி பக்கத்து வீட்டுல இருக்கணும், நீங்க வந்து ஒரு கிராமத்துல காட்டு அழிச்சு உருவாக்குறீங்க. தேயிலை காடுகளை அழிச்சு தேயிலை நிலங்களை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் காசுகளை பிடிச்சு உருவாக்குற உடனே அந்த மழை காலத்துல அந்த நிலங்கள், பொருத்தமற்ற நிலங்கள் வந்து எப்படி இந்த இத்தனை குடியிருப்புகளை தாங்க முடியும்? ஆகவே இந்த அந்த நீர்த்தேக்கங்களும், இவ்வளவு பெரிய நீர்த்தேக்கங்கள் வந்து, அதாவது உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஜெயபாலன், எல்லா தேயிலை தோட்டங்கள் வந்து தெப்பக்குளம் இருக்கும். ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மலையில இருந்து வருகிறதான தண்ணியை வந்து ஒரு பெரிய தெப்பக்குளத்துல சேகரிச்சான். அது எல்லா தோட்டங்களும் நீங்க பார்க்கலாம். வெளியோயா தோட்டம், சாஞ்சிமலை, எல்லா இடங்கள்லயும் வந்து தேயிலை தோட்டங்கள்ல வந்து தெப்பக்குளங்கள், பெரிய பெரிய தெப்பக்குளங்கள் இருக்கும். அப்ப அந்த தெப்பக்குளங்கள்ல தண்ணி என்ன செய்வோம், ஹைட்ரோ பவரிங் மூலமா ஒரு இரும்பு குழாய் மேல ஜப்பான் நிறுவனம் வந்து அதுக்கு வந்து உதவி செய்தது. அப்ப நாங்க சிறுவர்களா இருக்கும்போது ஜப்பான்ல இருந்து வந்த ஜப்பான்காரன்லாம் வந்து அந்த வேலை செய்வான், அந்த பெல்ட் ஹைட்ரோ பவர்ல வேலை செய்து பார்ப்போம். அப்ப அவங்க வந்து வேலை செய்து இந்த தேயிலை தொழிற்சாலைக்கு வந்து மின்சாரத்தை இந்த நீர் மூலமா கொடுத்தாரு. விளங்குதா? தேயிலையை வாட்டுறதுக்கு, தேயிலையை வந்து பதப்படுத்துறதுக்கு, தேயிலையை அரைக்கிறதுக்குரிய செயற்பாடுகளை வந்து இந்த சின்ன சின்ன ஹைட்ரோ பவர் மூலமா தண்ணியை சேகரிச்சு வந்தான். இப்ப அந்த சேகரிப்பு முறையெல்லாம் கம்பெனிக்காரன் கவனிக்காம விட்டுட்டான். இப்ப தோட்டங்களும் ரொம்ப பிரைவேட்டைசேஷன் ஆயிருச்சு. அதனால நிறைய மக்கள் வந்து தங்களுடைய தேயிலை தோட்டங்கள தொழில சொல்லி, குறிப்பா இளைஞர்கள் வந்து மலையகத்தை விட்டு கொழும்புக்கு புறப்பட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பாதி பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதனால இந்த தோட்டங்கள் நிர்வகிக்கிறதான முறை வந்து முற்றுமுழுமா இல்லாம போயிட்டு, இதுவும் ஒரு காரணம். அது இந்த பராமரிப்பு முறைகள் எல்லாம் கைவிடப்பட்டுது. பராமரிப்பு முற்றுமுழுமாக மலையக தேயிலை தோட்டங்கள் வந்து நான் துணிஞ்சு அடிச்சு எந்த இடத்துலயும் சொல்லுவேன், பராமரிப்புக்கு உட்படாமல் போனமையும் இந்த மண் சரிவு, மண்ணரிப்பு காரணம். ஆனா இது சம்பந்தமாக சூழலியல் சார்பானவர்களோ யாரும் அது சம்பந்தமான ஒரு
ஒரு விழிப்புணர்வையோ அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமான எச்சரிக்கையோ வழங்கல. இந்த மலையக மக்களை பொறுத்தவரை அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் தான். ஆட்சிக்கு வர அரசாங்கங்கள் இன்னும் ஒரு 5 வருஷத்துல எப்படி தக்க வச்சுக்கலாம், இந்த ஆட்சியை எப்படி தங்களுடைய கைக்குள்ள வச்சுக்கலாம், அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்குள்ள எப்படி அவங்களுடைய வாக்குகளை பெறலாம் என்றுதான் சொல்லி எனக்கு உங்களுக்கு தெரியுமா ஜெயபாலன், நீங்க கம்பள நகருக்கு வந்தீங்கன்னா, கம்பள இருக்க சிங்கள கிராமங்களுக்கு நான் கூட்டிட்டு போனீங்கன்னா அங்க இருக்கிற சகல வீதிகளும் வந்து காபட் போடப்பட்டிருக்கு. ஆனா கம்பளை விட்டு போக நாவலப்பட்டி கிணிகத்தேன அப்படி அப்படியே நம்ம ஊருக்கு போக 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 அங்க இருக்க பாதைகள் வந்து படுமோசமா இருக்கு. பாதைகளை தான் மக்கள் பயணித்து பாடசாலை மாணவர்கள் பயணித்து வேலைக்கு போறாங்க வராங்க. அப்ப இதுக்கான கேள்வி கேட்கக்கூடிய இதுல பயணம் செய்பவர்கள் யார்? மலையக மக்கள், அரசியல்வாதிகளா? அவர்கள் மெயின் ரோட்டுக்கு வருவாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க, போயிடுவாங்க. ஆனா இதில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது. இப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க சமூக வலைத்தளங்களை பாருங்க, இந்த நிவாரண பொருட்களை எவ்வளவு கஷ்டம் கொண்டு போறதுக்காங்க. காலையில ஒரு ஆளோட காய்ச்சல் ஹெலிகாப்டர்ல தான் சாப்பாடுகள் கொண்டு போகப்படுது. சாப்பாடுகள் ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் போடுறதுக்கு இடமும் இல்ல அவங்களுக்கு. எல்லாம் வந்து மஞ்ச காடா இருக்குது. ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் எங்க சாப்பாடு போடுவீங்க? ஹெலிகாப்டர்ல கொண்டுட்டு போயிட்டு ஒரு கிரவுண்ட்ல போடலாம். எத்தனை பேரு காணும்? ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அவன் இங்க காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில இருப்பான், மேக்கணக்குல இருப்பான். 3-4 டிவிஷன் இருக்கும் ஜெயபாலன். மேக்கணக்கு, பனியக்கணக்கு, நடுக்கணக்கு. அப்ப இவ்வளவு மக்களையும் இப்ப ஒரு கம்பகானா ஒரு இடத்துல ஒரு ஆக்களுக்கு கெத பண்ணலாம். யாழ்ப்பாணம் நல்லூர்னா அவ்வளவு பேர் சந்தையும் சேர்க்கலாம். இப்ப மலையகம் என்று சொன்னா எப்படி சனத்தை ஒரு இடத்துல சேர்ப்பீங்க நீங்க? கூடுறதுக்கு மக்கள் கூடுறதுக்கே அங்க ஒரு பெரிய இடம் கூடவும் இல்லாது. அவங்கள கூட கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை இல்லையே. அவங்க வந்து தங்களுடைய குடியிருப்புகள் எங்கேயோ ஏதோ ஒரு எஸ்டேட்ல வந்து லயம், அது லயம் 2 அடுக்கு லயம். மலையுடைய இடுக்குகள்ல எங்கேயாவது இடம் இருந்தால் அதுகள்ல எல்லாம் வீடுகள் அமைக்கும். வீடு கட்டுவாங்க. வீடு கட்டி வீடு அரசாங்கம் கம்பெனிக்காரன் வீடு கட்ட சொல்லுவான். வீடு கம்பெனிக்காரன் அனுமதி கேட்கணும், தோட்டத்துல அனுமதி கேட்கணும். அவன் சொன்னா கட்டிக்கிட்டு சின்ன சின்ன வீடுகளை கட்டிக்கிட்டு சனம். இப்ப வந்து இப்ப அப்பா அம்மா 2 பொம்பளை புள்ள, அது கல்யாணம் கட்டி மருமகன் புள்ளன் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு குடும்பம் வந்தா அதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள 10க்கு 8 அடிக்கு 8க்கு 10 காம்பராவது இருக்கிறாரு. அவர்களுக்கு தனி ஒரு காம்பரா தனி ஒரு வீடு அந்த லயத்துல கேட்பாரு. அப்ப அதுக்கு பிறகு அவன் ஒரு சின்ன ஒரு இடத்த காட்டுவான். ஒரு சின்ன இவ்வளவு தான் நீ வீடு கட்டினதா அவங்களுக்கு வசதி கேட்டு ஒரு வீடு கட்டி பக்கத்திலேயே குடியிருப்பாரு. அது எங்க போவார்கள் சொல்லுங்க பாப்போம். அவர்களுக்கு நிலம் சொந்தம் இல்லையே ஜெயபாலன். வடகிழக்கு இருக்க சார்ந்துக்கு நிலம் சொந்தம், அவர்களுக்கு துண்டு நிலமும் இல்லையே. அவர்கள் நாடற்றவர்கள், நிலமற்றவர்கள், நிறமற்றவர்கள், மொழியற்றவர்கள், நாடற்றவர்கள். வடக்கு கிழக்குக்கு வாரது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம், குறிப்பாக வடக்கு. ஏன்னா வடக்குல வந்து கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கின்ற சனத்துவம் மிக குறைந்து விட்டது. வடக்குல உள்ள தமிழர்களும் தங்களுடைய உண்மையிலேயே வடக்குல இது ஒரு பாரிய பிரச்சனையா இருக்கு. சனத்தொகை இல்லாத அவர்களை எதிர்பார்க்க வருவதற்கு அழைக்கின்றார்கள். இப்ப பல்வேறு தரப்பினர்ல இருந்து அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக ஆமா, இது ஒரு நல்லதொரு சந்தர்ப்பம். மலையக மக்கள் வந்து தங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது நான் சொல்றேன். ஏன்னா இது மலையகத்தை நான் பிறந்த நாள். என்னுடைய அம்மா வந்து நான் பிறந்து 31வது நாள் வேலைக்கு போன ஒரு மனுஷி. அப்ப வறுமை யோசிச்சு பாருங்க ஜெயபால். ஒரு பிரசவித்த பெருண உடம்பு வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையா புரிய 31வது நாள் இருக்கும். ஆனா அந்த டைம்லயும் மலையில கூடைய போட்டுக்கிட்டு ஒரு வேலைக்கு ஒரு பெண் போறான்னு சொன்னா மலையகத்தின் அதே நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. என்ன எல்லாரும் வீட்டுல கரண்ட் கொடுத்துருக்கீங்க, லைட் கொடுத்துருக்கு அரசாங்கம், என்ன கொஞ்சம் சம்பளத்தை ஒரு 500-200 கூட்டிருக்கீங்க, அதுவும் ஒரு ஒழுங்கு இல்ல. இப்படியான நிலைமையில இந்த மலையக மக்களுக்கு இந்த அவலத்தை வந்து சர்வதேசம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அட இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்களா? 21ஆம் நூற்றாண்டு அவன் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஏஐ செய்யறான், தமிழனும் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க, எல்லா தமிழும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இதுல துணிஞ்சவளுக்கு தூக்கு மேல பஞ்சு வைத்த மாதிரி இந்த விஷயம் துணிஞ்சிடணும். சாவோ வாழ்வோம், ரைட், புறப்படு. அதாவது எல்லாரும் நீ விருப்பப்பட்டவன் வா, விளங்குதா உங்களுக்கு? இப்ப மலையக தமிழர்கள் சொல்றோம், நீ எல்லாம் மலையக தமிழ் போய் வடகிழக்கில் குடியேறினா அவன் குடியேற மாட்டார்கள். ஏன்னா படுக்கப்பட்டு இப்ப நீங்க வந்து லண்டன்ல இருக்க திடீர்னு ஜெயபாலன் நீங்க வந்து லண்டன்ல இருக்க எல்லாரும் யூ ஹேவ் டு பேக் டு ஜப்னா நீங்க வருவீங்களா? நிச்சயமா வர மாட்டீங்க. நீங்க பழக்கப்பட்டுட்டீங்க. பழக்கப்பட்ட சூழல்ல இருந்து உங்களை பிரிச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப ஆகவே விருப்பப்பட்டவர்கள் வாங்க, இதுதான் இப்படிதான் அரசாங்கம் கூப்பிடணும். நாங்க வந்து உங்களுக்கு வீடு கட்டி தரோம், ஏன்னா இந்த வீடுகள் பொருத்தம் இல்ல, நாளைக்கு இதோட மோசமான நிலைமை வரும் அறிவிச்சிருக்காங்க. இப்ப வந்து இலங்கையில வந்து மலையகம் வந்து வாழ்வதற்கு பொருத்தம் இல்லாத லேண்ட்,
இட்ஸ் வந்து ரெட் ஏரியா. சரியா? இது வந்து ரெட் பெல்ட். இந்த ரெட் பெல்ட்டுக்குள்ளே இந்த தக்கன பீடபூமி வந்து மனிதர்களுக்குரிய வாழ சூழல் இல்ல. ஆகவே இங்க மக்கள் எல்லாம் இறங்கத்தான் வேணும். இந்த தேயிலை நீ சரி வராது, அது கம்பெனிக்காரன் பாத்துக்கணும். இப்ப கம்பெனிக்காரனுக்கு போற அவன் எங்க இருந்து ஆரம்பத்துல நீ எங்க இருந்து கொண்டு தென்னிந்தியால இருந்து கொண்டு. அதே மாதிரி நீ வந்து பாத்துக்க, இவ்வளவு காலம் நான் வேலை செஞ்சது போதும். இப்ப மக்கள் யோசிக்கணும், இப்ப எங்க உன்னுடைய எதிர்காலம் கெட்டும் பட்டணம் சேர போறியா இல்ல அதை கெட்டு போக போறியா? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆஹா நமக்கு அப்படி இல்ல, மலையகத்துல வந்து எங்களுடைய தனித்துவம், தனி உரிமை, நாங்கள் சுய நிர்ணயம், நாங்கள் மலையக மக்கள், இந்திய தொப்புள் கொடி உறவுகள், இந்திய வம்சாவளி பேர் சொல்லக்கூடியவர்கள், எங்களுக்கு வந்து மலையகம் தான் வேணும், இதை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்றது, அதெல்லாம் வந்து அந்த அந்த கதைகள்லாம் போலி. இடதுசாரி கருத்துக்களோட வரக்கூடிய மோகனதர்ஷினி போன்றவர்கள் வந்து அந்த கருத்தை ஆழமா வைக்கிறார்களா? அதை பற்றி நீங்க என்ன? இந்த மோகனதர்சி போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரியான கருத்துக்களை வைக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு இன முரண்பாடுகளை உருவாக்குறதுக்காக தான் வைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெயபாலன், இப்ப இந்த சிங்கள மக்களுக்கு வந்து மலையக மக்களுடைய இன முரண்பாடோ யாழ்ப்பாணத்து மக்களுடைய இன முரண்பாடுகள் பற்றி தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தார்கள். இப்ப அவங்க இப்ப இந்த பிரச்சனை வந்த பிறகு சுய நிர்ணயம், சுய தமிழ், சுய தேசம் சொல்லும் போது சிங்களம் பாப்பா இவங்க சுய தேசம் சுய நிர்ணயம் பத்தி கதைக்கிறாங்க. பெரும்பான்மையாக சிங்களர்கள் பாப்பார்கள் தானே ஜெயபாலன், யோசிப்பானே. இது என்ன திருப்பி இவர்கள் மலையகத்தில் ஒரு பிரச்சனை கொண்டு வரார்கள். அப்ப யாருக்கு பிரச்சனை வரப்போகுது? மோகன தரிசனிக்கு வரப்போகுது பிரச்சனை வரப்போகுதா, மலையகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதா? விளக்குது அவங்களுக்கு. இடதுசாரிகள் எங்க இருந்து கதைக்கலாம், இடதுசாரி அமெரிக்காவில இருந்து கதைக்கலாம், ஆப்பிரிக்காவில இருந்து கதைக்கலாம். இந்த மோகனதர்சி போன்றவர்கள் வவுனியாவில இருந்து கூட குரல் கொடுக்கலாம். என்ன குரல் கொடுக்கலாம்? இது எங்க நாங்க போக மாட்டோம். அப்ப நீ எங்க இருக்கிற? நீ மலையகத்துல இருக்கிற, குரல் கொடுக்கிற நீங்க எங்க இருக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவர்கள் தானே நாங்க இருந்துட்டு வந்தோம். அப்ப எங்களுக்கு தான் தெரியும் அந்த மக்களுடைய பிரச்சனை. நல்ல சுத்தமான குடிநீர் இல்ல அவங்களுக்கு, ஆரோக்கியமான சாப்பாடு இல்ல அவங்களுக்கு, ரொட்டி தான் ஜம்பல். நானா 27 வருஷத்துக்கு பிறகுதான் நண்டு சாப்பிடு, நம்புவீங்களா ஜெயபாலன்? நண்டை சமைக்கிறது அதுதான் கண்டுபிடிச்சேன். அவ இப்படியாப்பட்ட மக்களுடைய ஒரு 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 மந்த போசனைக்குரிய ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல இருந்து மக்களை வந்து வெளிச்சத்துக்கு கூப்பிடும் பொழுது தடை போடக்கூடாது. நான் அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுக்குரிய எதிர்காலத்துக்கு கற்றக்கூடிய வழிகளை தான் பார்ப்போம் மொழிய. இந்த இடத்துல நீ சுய நிர்ணயம், சுய தமிழ் அரசியல் பேசி அவங்களை வந்து உசுப்பேத்தி அவங்களை வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை வந்து முற்று முழுதுமா அவர்கள் கைவிட வேண்டும் நினைக்கிறேன். பெரும்பாலான வடக்கு தமிழர்கள் அவர்களை வரவேற்கிறது தான் நாங்கள் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட அந்த அலையில வந்திருக்கிறோம் நினைக்கிறேன். அது ஒரு முன்னேற்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தான். ஆனால் பின்னாலே ஒரு அச்சமும் ஒன்று இருக்கோ என்று நினைக்க தோணுதுன்னா, கடந்த காலங்களில் இவர்கள் மலைய மக்களை எப்படி நடத்தினார்கள். இந்த விஷயத்தை நான் ஆழமா ஸ்டடி பண்ணதான். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், வந்து அவர் வந்து ஹட்டன்ல இருந்து ஒரு நண்பர் ஒரு ஆள், அவர் வந்து ஒரு பேராசிரியர் ப்ரொஃபஸரா இருக்கிறார். அவங்க ப்ரொஃபஸர் தன்ராஜ், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எனக்கு ஒரு கதை சொன்னார். எஸ்தர், நான் வந்து பொஸ்கோ ஸ்கூல்ல படிப்பிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாணத்துக்கு இந்த அட்டன் ரயில் நிலையத்திலிருந்து சிறுமிகளை ஏத்திட்டு போறதுக்கு ஒரு ஏஜென்ட் வருவானா. அப்ப இங்க ஒரு ஏஜென்ட் இருப்பானா மலையகத்துல. அவன் சிறுமிகளை வந்து யாழ்ப்பாணத்துக்கு வேலைக்காரர்களாக அனுப்புறதுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு நாளும் நிற்பார்களாம். அப்ப இது ஒரு காலம் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ல வார விஷயம் எனக்கு நல்லா புரியுது. என்ன அதுன்னு சொன்னா, இப்ப மலையக மக்களை வடக்கு கிழக்கு கொண்டு வந்து நிறுத்தினா அங்க வந்து சாதிய பிரச்சனைகள் உருவாகலாம். மறுபடியும் மக்கள் அவர்கள் ஓரம் கட்டப்படலாம். அவர்களால் திருப்பியும் மலை சுரண்டப்படலாம். சரியா? திருப்பியும் அவர்கள் ஒரு அடிமைகளாகவே இந்த யாழ்ப்பாணத்து மக்களுக்கு கீழே வாழலாம் என்றதான் நீங்க சொல்ல வாரீங்க. இதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் சொன்னா எங்களுக்கு நாங்க மலையக மக்கள், நாங்க மலை தனித்துவமானவர்கள், நாங்க போக மாட்டோம். ஏன்னா அவன் வந்து எங்களை வந்து சிறுட்டையில தேர்தலை கொடுத்தான், எங்களுக்கு வந்து அடிமையா வச்சான், எங்களை கொலை செஞ்சான், எங்களுடைய பெண்களை பாலியல் துன்புறப்படுத்துறாம என்ற விஷயங்கள்லாம் வரலாறுகள் இருக்குது. அது மறுப்பதுக்கு இல்ல, அது உண்மைதான். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு, யாழ்ப்பாணத்துக்குள்ள மலையக மக்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ தெரியாது என்றால் அது ஒரு சனத்தொகை அடர்த்தி கூடினாடு. ஆனால் இந்த மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்கள்ல அந்த சிக்கல்கள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க வந்து பரம்பலா வந்து அவங்கள குடியேற்றணும். ஒரு ஏரியாவை குடியேற்ற கூடாது. ஒரு ஏரியாவில வச்சா தானே இந்த மலையகத்தான் வந்துட்டான், இது அவன் ஏரியா.
இப்ப அந்த இந்தியாவில மேலத்தெரு கீழத்தெரு நீ அந்த தெருல போக கூடாது, நீ இந்த தெருல தான் போகணும். மேலத்தெருக்காரன் வந்து அந்த சாதிக்காரன், பறையன், பல்லே, ஆற்காட்டா, என்னது குடியானவன் என்றதெல்லாம் வந்து அங்க பிரிச்சிருக்க மாதிரி இப்ப ஒரு ஏரியாவில் நீங்க குடியேற்றுனீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை இன்னும் வலுப்பெறும். சொன்னா ஐயோ அவனோட சேர்ந்துடாதான் மலையகத்தவன் அந்த ஏரியாவை அவங்க சுட்டிக்காட்ட வெளிக்கிட்டுவார்கள். ஆக மக்கள் வந்து பரம்பலா ஒரு வந்து குடியேற்றத்தை உருவாக்கும். அந்த பரம்பலான குடியேற்றத்தை உருவாக்கும்பொழுது மக்களோட மக்களா அவங்க கலந்துக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதோட ஜெயமாறன் இந்த காணி கொடுக்கிற விஷயம் வந்து ரொம்ப அதாவது நிலம் என்றாலே ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதாவது பெண் பொன் நிலம் பொருள் எல்லாமே வந்து ஒரு சென்சிட்டிவ், நிலம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆகவே இந்த நிலத்துக்காகத்தான் இவ்வளவு காலம் நீங்க ரத்தம் சிந்தினீங்க. நிலத்துக்காகத்தானே எல்லாம் உயிரை விட்டா. நிலம் ஈழ போராட்டம் பண்றது நிலத்தை மீட்டெடுக்க ஏன்னா நிலத்தை மீட்டெடுப்போம் ஒரு குரூப் எல்லாம் வெளிக்கிட்டு செத்த வரலாறுகள் உங்கள்ட்ட இருக்கு. ஆகவே நிலம் முக்கியம். அப்ப அந்த நிலத்தை நீங்க எப்படி கொடுக்க போறீங்கன்றதான அந்த விஷயமும் ரொம்ப முக்கியம். அரசாங்கம் வந்து அதை வந்து முதல்ல வந்து ஆய்வு செய்யணும். அரசியல்வாதிகளை இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதான் முதலாவது விஷயம். இப்ப வந்து மலையக அரசியல்வாதிகளாக்கும் வடகிழக்கு அரசியல்வாதிகளா யாரா இருந்தாலும் இதுக்குள்ள வர முடியாது என்றதை வந்து அரசாங்கம் தெளிவா என்னன்னு சொன்னா இவங்க அதுல வச்சு அரசியல் செய்யறது அது உண்மைதான். சரியா? அது அரசியல். இதை வந்து இந்த குடியேற்றங்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து யுஎன்டிபி, யுஎன் ஹேபிடாட் முதலான வந்து FAO இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வந்து USAID அவங்கள வந்து கூட்டி வந்து ஆலோசனை பண்ணி அந்த நிலங்களை வந்து அவங்க கையளிக்கணும். ஆனா அந்த நிலங்கள் வந்து மலையக மக்களுக்கு சொந்தமாகணும் என்றதில் நான் 100க்கு 100 நான் வந்து உறுதியா இருக்கேன். நீங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ற தீர்வு அது என்னதான் பிரச்சனை, கெட்டும் பட்டணம் போன்ற மாதிரி கெட்டும் வடக்குக்கு போன்றதுதான் இதுக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும். நிச்சயம். அதாவது ஜெயபாலன் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மாத்தறையில வந்து யாழ்ப்பாண தமிழர்கள் வந்து சிங்கள மக்களுடைய இடங்கள்ல வந்து வீடு வாங்குறாங்க. ஏன்னா அது வந்து குளுமையா இருக்குது, நல்லா இருக்கு. நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதே போல வந்து இந்த மலையக மக்கள் ஆசைக்கட்டும் இலங்கை எல்லா இடத்துலயும் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. ஆனா இப்ப இருக்க பிரச்சனை சொல்லு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வடகிழக்குல தான் வந்து பரவலான நிலங்கள் வந்து இருக்கு. இலங்கையிலும் இருக்குது. ஆனா நீங்க சொல்ற இலங்கையில சனத்தொகை அடர்த்தி குறைந்த மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் வடக்குல தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது மொனராகல. ஆனபடியா வடக்குல வந்து இவர்களை வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பு அவர்கள் ஒரே மொழி சமயம் கலாச்சாரங்களை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில அந்த மக்களுக்கு கூடுதலாக வர்றதுக்கான அந்த அடிப்படை உரிமையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அவங்களுக்கு இந்த 200 வருடங்கள் இந்த தேசத்துக்காக தங்களுடைய நெத்தி வேர்வை நிலத்துல செஞ்சு பாடுபட்டு அந்த மக்களை நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்றால், அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்துல நீங்க ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த மக்களை விருப்பமானவர்கள் நீங்கள் புறப்பட்டு வாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்தது இப்பொழுது ஓய்வுக்கு வந்துட்டாங்க ஆனந்த சங்கரி அவர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற இவ்வாறான தலைவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் எங்க இருக்குன்னே தெரியாமல் இருக்கு. அதே மாதிரி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகள்ல உள்ளவர்களும் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வச்சிருக்கிறேன். அப்ப இதுகளுக்கு வந்து அரசாங்கமும் நான் நினைக்கிறேன் இதுல ஒரு முடிவுக்கு வரணும் என்று நான் நினைக்கிறேன். இந்த காணிகளை வந்து மக்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கறதுக்கு, அது மட்டுமல்ல அவர்களை குடியேற்றதாக இருந்தால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பள்ளிக்கூடம், வைத்தியசாலை, குடிதண்ணீர் பிரச்சனை, போக்குவரத்து, இது எல்லாத்தையும் உள்ளடக்கினதாகத்தான் இது அமையணும். நீங்க இந்த இடத்துல என்ன கேட்க விரும்புறீங்க இந்த விஷயத்துல? நான் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம், அதாவது கல்லோயா குடியேற்ற திட்டங்கள், மணலாறு, இலங்கையில் ஏற்பட்ட குடியேற்ற திட்டங்கள்லாம் மக்களா வந்து செறிவான இடத்துல செறிவில்லாத இடத்துக்கு வந்து குடியேற்றத்துக்குரிய திட்டங்களை தான் உருவாகிடுச்சு. மகாவலி திட்டங்கள் கூட. ஆனா இதை வந்து நாங்கள் அரசியலாக்கப்பட்டுதானே அந்த டைம்லயே மலையக மக்கள் வந்து குடியேறினாலும் இன்னைக்கு அவங்க நிலைமை மாறிடும். ஆனா அவங்களுக்கு வந்து வர முடியாத காரணம் என்ன சொல்லுங்க, வந்து தேயில கூட. அது என்னைக்குமே அவங்களுக்குரிய அவங்களை வந்து அந்த ஈரத்தை சொல்லுவாங்களே, தண்ணியும் ஈரத்தையும் பிரிக்கலுமா, அந்த மாதிரி இவங்களே இந்த தேயிலையும் அவங்களையும் பிரிக்கலாத நிலைமைக்கு ஆகிடுச்சு. இன்னைக்கு அந்த மக்கள் வந்து அனலைஸ் பண்றாங்க, அடே இந்த மண்ணுல ஒன்றுமே எங்களுக்கு இல்லை, இந்த மண்ணோட மண்ணாவே போயிட்டோம், தன்னை சொத்து கித்து இவ்வளவு காலம் வச்சிருந்த எல்லாமே போயிருச்சு, ஒத்தே அடிக்கிறாங்க இப்ப எல்லாரும். சரியா? இந்த நேரத்துல இந்த வடகிழக்குல இருக்கதான இந்த நீங்க சொல்ற கஜேந்திர பொன்னம்பல அரசியல்வாதியா இருக்கட்டும், இந்த ஆனந்த சங்கரியா இருக்கட்டும், அவர்கள் ஏன் அதை விட அதிகமான காணிகளை வைத்திருக்கிறதான கோயில் நிலங்களாக இருக்கட்டும், இப்ப வந்து இந்தியாவில் இருக்கிற கோயில்களுக்கே நிலங்கள் இருக்கு. இலங்கையில வந்து
காணி கொடுத்திருக்கீங்க. ஆனா இலங்கையிலே மக்களுக்கு வாழ்றதுக்கே வழி இல்லாம இடம் இல்லாம இருக்கு. இதுக்குறாப்ப இந்தியாவுல இருக்கிறவங்க கோயில்களுக்கு எல்லாம் இடத்தை கொடுத்து இங்க வச்சிருக்கீங்க. என்னத்துக்கு வச்சிருக்கீங்க? அந்த கோயில் நிலங்கள்லாம் யாருக்கு சொந்தமாக போகுது? அதுல சாமியா போய் குடியிருக்க போகுது இல்ல. அதாவது இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இந்த மண்ணுக்கு தங்களுடைய உயர்வை கொடுத்த இந்த மலையக மக்கள், இந்த மக்களுக்கு நீங்க ஒரு நன்மை செய்யறதுன்னு சொன்னா, ஆனா நீங்க நிறைய புலம்பெயர் தமிழர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. தங்களுடைய அந்த கோயில் குருக்கள் சங்க யாரையும் ஒருத்தர் சொல்லிக்கிறார் அண்மையில தமிழ் கோயில் இது தர அவர். ஆனா இதுல ஒரு அரசியல். ஆனா நீங்க வந்து இந்த கோயிலுக்கான லீசிங்க கொடுக்குறது நீங்க வந்து சொந்தமா எழுதி கொடுக்கணும். கொடுக்கறத கொடுக்கறத என்ன செய்யணும்? முழுசா கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. அதுதான் சரி. அந்த மக்களை வந்து அதுல வந்து நீங்க ஒரு அடிமையா நிலத்தை வச்சுக்கொண்டு அவைகளை அடிமைப்படுத்துற நோக்கம் அடிமைப்படுத்தாதீங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் ஜெயபால், எனக்கு சில நண்பர்கள் வெளிநாட்டுக்கு கொண்டுப்பாங்க. எஸ்தர் வந்து இந்த எங்களுடைய காணி ஒண்ணு மட்டக்களப்புல இருக்குது. அந்த காணிக்கு ஒரு மலையகத்துல இருந்து ஒரு பொடியன் வேணும் அந்த காணியை துப்பராக்கி பராமரிக்கிறதுக்கு எடுக்கலுமான்னு கேட்பான். இதுதான் உண்மை. இப்ப தங்களுடைய காணிகளை பராமரிக்கிறதுக்காக, ஏன்னா அங்க மலையக மக்கள் நல்லா உழைப்பாளி நன்றாக வேலை செய்வாங்க. அவங்க வந்து உழைப்பு தான் அவங்களுடைய மூலதனம். அப்ப இந்த தங்களுடைய காணிகளை பராமரிக்கிறதுக்காக அவங்களை குடியேற்றி அந்த வீடுகளை கொடுக்கிற அந்த விளையாட்டுகள், அந்த சித்து விளையாட்டுக்கு இந்த மலையக மக்கள் உடன்படக்கூடாது. விருப்பமான மலையக மக்கள், நான் என்னுடைய கருத்து விருப்பமான மலையக மக்கள் இவா. அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு கூட்டத்தான வந்த பிறகு அவங்க நல்லா மத்த ஆக்கெல்லாம் புறப்பட்டு வருவான். என்ன சொல்றீங்க? இப்ப வந்து தென்னிந்தியாவில இருந்து வந்தவன் ஐயா அங்க வந்து மாசியும் தேங்காய் இருக்கு, அங்க எல்லாம் நல்லா பாக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறான்னு சொன்ன பிறகுதானே மற்ற எல்லோரும் இந்த 6 லட்சம் பேர் அங்க இருந்து புறப்பட்டு வந்தாரு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய மூவிங் இருக்கு தானே. என்ன சொல்றீங்க? நிச்சயமா. இப்ப நான் சொல்ல வரையில வடக்குல தேனும் பாலும் ஓடின மலைய மக்களுக்கு, மலைய மக்கள் இன்றைக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை வடக்குல. ஆனால் அவர்கள் தேயிலை தோட்டத்திலிருந்து வந்ததிலும் பார்க்க நல்ல நிலையில வாழ்கிறார்கள் என்ற அபிப்பிராயம் தான் பொதுவாக அங்க வந்து குடியேறின மக்கள்கிட்ட. அவர்கள் கல்வியில உயர்ந்திருக்கிறார்கள், அரச உத்தியோகங்களை பெற்றிருக்கிறார்கள், மற்றது சொந்தமாக நிலம் இருக்குது, தோட்டங்கள் செய்கிறார்கள். அவர்கள் இப்ப முந்தின நிலைமை இல்லை தான். அது உண்மையிலேயே அவர்கள் தங்களுடைய முயற்சியால அரச ஒத்துழைப்போடையும் தங்களை வளர்த்துக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்ப அதாவது ஜெயபாலன் இப்ப பாத்தீங்கன்னா வடக்குக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, வடகிழக்குக்கு வந்து அந்த நிலங்களுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழில் ஒன்று இருக்கு. அதாவது கால்நடைகளை வளர்க்கலாம், தோட்டம் செய்யலாம், ஏன் 5 வருஷம் வளரக்கூடிய தென்னை பயிர்களை வளர்க்கலாம். என்ன சொல்றீங்க? அடுத்து வந்து கடல் தொழில வந்து அவங்க கத்துக்கிட்டு கடலுக்கு போக மீனை வாங்கி வளம்படுத்தலாம். அவர்களால வன்னிய வளம்படுத்தல நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்ப மகாவலி தண்ணிய வந்து வடக்குக்கு திருப்பாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சிங்கள குடியேற்றங்கள் வரும் என்ற அபாயம். இப்ப அந்த மகாவலி தண்ணியோட மலைய மக்களும் வருவார்களாக இருந்தால் வடக்கும் செழிப்படைகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஜெயபால், இதுக்கு பேர் தானையா தேசிய நீரோட்டம். இப்ப இந்த மோகன் பயிற்சி சொல்ற அந்த சுயநிர்ணய, சுயத்தமிழ், மலையகம், ஈழத்தமிழ், மலையகத்தின் ரத்தம் என்றதெல்லாம் விட இந்த மக்களோட மக்களா வந்து இந்த தேசிய நீரோட்டத்துல வந்து சேர்ந்து தங்களையும் செழிப்பாக்கு, தங்களுடைய சந்ததியும் செழிப்பாக்குறதுக்கு வழிவகைகள் தான் பார்க்கணுமே ஒழிய, இந்த இடத்துல அவர்கள் வந்து அங்கேதான் இருக்கணும், அவங்க அந்த மண்ணுக்குரியவர்கள் சொல்லி எங்களால நாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டவன் அவன். இன்னைக்கு அவனுக்கு சொத்தும் இல்ல, மண்ணும் இல்ல, கையும் காலமா நின்றுகிட்டு இருக்கான். எல்லாம் தன் உறவுகள் எல்லாம் மண்ணுக்குள்ள விட்டுட்டு இருக்கான். அடுத்து என்ன செய்ய போற நிலைமையில எல்லாம் இருக்கிற மக்கள்கிட்ட போய் இதுல நீ இங்கேதான் இருக்கணும், ஓகே உன்னுடைய விருப்பம், நீ வாழதுண்டா வா, நான் முன்னுக்கு போறேன், நீ பின்னுக்கு வா, வந்து பார், அவ்வளவு என்ற விஷயத்த வந்து அரசாங்கம் சொல்லிச்சேன்டா. மிச்சம் இருக்க ஆட்கள்லாம் வரக்கூடும். இதுல இன்னொன்றையும் அவதானமாக இருக்கணும் நினைக்கிறேன். இப்ப வடக்குல வந்து ஒரு பாரிய சிக்கல் இல்ல, மலையாள மக்கள் வாரத்துக்கு வந்து அது முழுமையான ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனா கிழக்குன்ற நிலைமை அப்படி இல்லை. கிழக்குல வந்து இந்த 3 சமூகங்களுமே கிட்டத்தட்ட 30 வீதம் 33 வீதத்துல இருக்கிறபடியா ஒரு ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்குது அங்க. இப்ப மலைய மக்களை வந்து கிழக்க நோக்கி இழுக்கிறது வந்து அந்த பேலன்ஸை பாதிக்கும், அல்லது அங்க ஒரு இனமுறுகல் நிலையை தோற்றுவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில ஒரு ஆள் 2 பேரா போய் குடியிருக்கிறதுல எந்த தடையும் வர போறீங்க. ஆனால் தமிழ் மக்களோ அல்லது தமிழ் தரப்பு வந்து இத வந்து அரசியல் பயன்படுத்துறதுல ஒரு ஆபத்தொண்டு இருக்கு. நீங்கள் இப்ப மலையாளத்துல வாழ்ந்தீர்கள், ஆனால் இப்ப நீங்கள் இருக்கிறீர்கள், சொல்லுங்க. அதாவது ஜெயபாலன், நான் கிழக்குலையும் இங்க ஒரு 15 வருஷமா இருக்கிறேன். இந்த கிழக்கு அரசியல் எல்லாம் எனக்கு தண்ணிபாடு. இங்க இருக்கிற அரசியல், இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை எல்லாம் எனக்கு தண்ணிபாடு. அப்ப இது ஒரு இங்க இருக்கதான் இப்ப உங்களுக்கு தெரியும். அண்மையில வந்து திருகோணமல்ல புத்தர் சிறு விவகாரம்,
அதுவே எவ்வளவு பெரிய பிரச்சனையா, பூதாகரமான பிரச்சனையா இருக்குது. இப்ப கிழக்குல வந்து இனங்களுக்குரிய உறவுகள் நல்லா இல்ல. காரணம் எப்பயுமே அந்த இடத்துல ஒரு அரசியல், ஒரு முருகலும் இன முருகல் நடந்து கொண்டுதான் இருக்கு கிழக்குல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மட்டக்களப்புலயும் அப்படிதான் இருக்கு, அம்பாறையிலும் அப்படிதான் இருக்குது. தமிழ் முஸ்லிம் உறவுகளும் நிறைய சிக்கலாக தமிழ் முஸ்லிம் உறவுகள் அங்க ஒண்ணும் என்னது பிரகாசமா எரியல. இல்ல இல்ல. ஏன்னா தமிழ் முஸ்லிம் ஒரு தமிழன் தான் இருக்கிறார், முஸ்லிம் முஸ்லிமா தான் இருக்கிறார்கள். தங்களுக்குரிய என்னது இல்ல கல்முனையில தமிழ் ஏரியா, கல்முனையில முஸ்லிம் ஏரியால 2 பிரதேசம் வச்சிருப்பாங்களா? உங்களுக்கு தெரியும் தானே. கல்முனை எப்படி இருக்கு? கல்முனை முஸ்லிம் பிரதேச சபை, கல்முனை தமிழ் முஸ்லிம் பிரதேச சபைன்னு ரெண்டு சபையை வச்சிருக்காங்க. அப்ப என்ன காரணம்? அவர்களுக்குரிய தனித்துவத்தை அவர்கள் காப்பாற்ற போராடுகிறார்கள். இப்ப இந்த சிக்கலுக்குள்ள, இந்த தீர்க்கப்படாத இந்த இன பிரச்சனைக்குள்ள மலையக மக்களை வந்து வைக்கும் பொழுது இன்னும் அது வந்து ஒரு இடியப்பச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், அதை வந்து வளைந்து ஏற்படுத்துறது வந்து அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை. இந்த மீண்டும் மக்களை பலியுறுத்துவது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இவர்கள் வந்து இலைப்புறங்களை காவல் காப்பவர்கள் அல்ல. அவர்கள் வந்து நிரந்தரமாக சமாதானமாக வாழ வைக்கப்பட வேண்டும். என்ன சொல்றது, ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு மறைமுகமான நோக்கத்துல இவர்கள் இங்க இதுவரை செய்யப்படக்கூடாது. அவர்கள் சுபீட்சமாக வாழ்வதற்கான எதிர்காலம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை கவிதை ஒன்று வாசிச்சு விட்டு, சிறிய கவிதையை வாசித்து முடிக்கலாம். ஓ என் தொழிலாளர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லத்தான் விரும்புகிறேன். உங்களின் வருத்தங்கள் காயங்கள் மீது முத்தமிடுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆரத்தழுவி அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. உங்களின் வறண்ட கண்ணங்கள் தாங்கி உங்கள் கண்களை உற்று பார்க்கிறேன். துயரம் அதில் ததும்புகிறது. ஆதூரமாக மார்போடு தழுவி அழுத்தி கடந்து போக என்னால் முடியவில்லை. உங்கள் கூடைகளை தலைமாற்றி, உங்கள் சுமைகளை தோல் மாற்றி, நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் ஏறவும் இறங்கிடவும் விரும்புகிறேன். வாழ்வின் சலிப்பில் தோய்ந்த உங்கள் நெற்றி சுருக்கத்தில் விழுந்து கிடக்கிறேன். உங்களுக்கு இருப்பதெல்லாம் ஒற்றை ஆசைதான். யாருக்கு? இந்த தொழிலாளர்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒற்றை ஆசைதான். அது என்ன ஆசை? இந்த பாலாய் போன வாழ்வு என் பிள்ளைங்களுக்கு வேணாமுங்க சாமி. இந்த பாலா போன வாழ்வு என் பிள்ளைகளுக்கு வேணாமுங்க சாமி. அப்ப உனக்கு நல்லதொரு வாழ்க்கை வேணும்னு சொன்னா நீ மலையகத்தை விட்டு புறப்படதான். வடக்குக்கு வாருங்கள், வடக்குக்கு வாருங்கள். ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உரையாடலாக இது அமைஞ்சிருக்குது. உங்களுடைய நீண்ட நேரத்தை ஒதுக்கி நம்மளோடு வந்து மிக உணர்வு பூர்வமாக இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஆம் ஜெயபாலன், இப்ப வந்து புலம்பெயர் தேசம் எல்லாம் வந்து இந்த அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களை வந்து வடக்குக்கு கொண்டு வரணும், கிழக்குக்கு கொண்டு வரணும், அவர்களை குடியேற்றணும். இந்த விடயம் வந்து வெற்றி பெறணும். இந்த விடயம் வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். இது வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றி பெற்று இந்த மக்களுடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தித்து அவருடைய வாழ்க்கை இன்னும் ஆறுதலாக மாற வேண்டும் என்று சொல்லி நானும் இந்த நிகழ்விலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.